கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 37:4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆம், மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே தேவ சித்தம் நம்மிலே நிறைவேறும்படியாய் நாம் கேட்கும் காரியம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதா என்பதை அறிந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பிணிதீர்க்கும் மருந்தாகிய மனமகிழ்ச்சியை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோടെ ஜீவ தண்ணீரை குடிப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்மா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதை நாங்கள் கேட்டாலும் உங்களுடைய சித்தப்படி கேட்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாய் கெஞ்சிரும். தேவ சித்தம் மட்டும் எங்கள் ஒவ்வொருவரிடம் நிறைவேறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சுகவீனர் பலவீனரை தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து மகிமைப்படுவீராக. உடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.